அனைத்து நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் கிளாசிக் அமுதன். சோம்பித்திரியேல், டோன்ட் பி லேசி. ஓய்வுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் வேறுபாடு உள்ளது. வேலை நிறைய செய்துவிட்டு அத்தகைய வேலை பளுவின் காரணமாக களைப்படைந்து எடுப்பது தான் ஓய்வு. ஆனால் வேலையே செய்யாமல் வேலை செய்த மாதிரி ஓய்வு எடுத்துக்கொள்வது தான் சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்திற்கான காரணம் மனமா உடலா என்று பார்க்க வேண்டும். இரத்த சோகை, ஹார்மோன் இம்பேலன்ஸ்டு போன்ற குறைபாடுகளால் ஒருவித அசதியால் ஏற்படும் இச்சோம்பலை மருத்துவரை அணுகி உரிய மருத்துவத்தால் குணப்படுத்தி கொள்ளலாம். அனைத்திற்கும் ஒரு தினம் வைத்துக்கொண்டு கொண்டாடும் இந்த உலகம் சோம்பலை மட்டும் விட்டு வைக்குமா என்ன? உலக சோம்பல் தினம் ஆகஸ்ட் 10 கொண்டாடப்படுகிறது. சோம்பேறிகளுக்கான தினம் என்பதால் இதையும் அவர்கள் ஆர்ப்பாட்டமாய் கொண்டாடுவதில்லை என்பது வேறு விஷயம். சோம்பேறிகள் பொதுவாக சொகுசு வாழ்க்கையை விரும்புபவர்களாக இருப்பார்கள். எந்த சிந்தனையும் இல்லாமல் தூங்குவதிலேயே பாதி நேரத்தை கழிப்பார்கள். சோறு கண்ட இடம் சொர்க்கம், தின்ன கண்ட இடம் தூக்கம் என்பதுதான் சோம்பேறிகளின் பிடித்த பழமொழி. ஓடிக்கொண்டிருக்கும் நீர் ஓரிடத்தில் சிறிது நாட்கள் தேங்கிவிட்டால் பாசி பிடித்துவிடும். ஒரு வேலையை உங்களிடம் சொல்லும்போது எதுவும் செய்யாமல் எனக்கு டயர்டாக இருக்கிறது, எனக்கு இதை செய்ய தெரியாது என்பதுதான் சோம்பேறிகள் சொல்லும் சாக்கு. சோம்பல் என்பது ஒன்றும் வியாதி அல்ல, மனம் வைத்தால் மாற்றிவிடலாம். கடினமான வேலைகளை செய்து முடிப்பதற்கு ஒரு சோம்பலான மனிதனையே நான் தேடுவேன். ஏனென்றால் அவனால் மட்டுமே அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு எளிமையான வழியை கண்டுபிடிக்க முடியும். இப்படி சொன்னவர் பில்கேட்ஸ். ஒரே வேலையை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏற்படும் சலிப்பு அது சோம்பலாக மாறிவிடும். எனவே அவ்வப்பொழுது பிடித்தமான விஷயங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்கி கொள்ள வேண்டும். பாட்டு பாடுவது, கேட்பது, தேநீர் அருந்துவது, ஓவியம் வரைவது, தொலைக்காட்சி பார்ப்பது. இதனால் மனம் புத்துணர்ச்சி பெறும். அதிகப்படியான கொழுப்பு மற்றும் எண்ணெய் உணவுகளை உண்பதாலும் கூட உடல் சோர்வடைந்து ஒருவித சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்திவிடும். சோம்பேறிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் உண்மையில் சோம்பேறிகள் அல்ல, அவர்கள் சோம்பல் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டிருப்பவர்கள். வெற்றிக்கான நம்முடைய இலக்கை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். மற்றவர்கள் உங்கள் மீது இலக்கை திணிக்கும் போது சோம்பேறித்தனம், அசட்டுத்தனம் ஏற்படத்தான் செய்யும். எனவே உங்கள் மனம் சொல்வதை இலக்காக வைத்தால் சுறுசுறுப்பாய் பயணித்து இலக்கை எளிதாய் எட்டலாம். இலக்கு பெரிதாக இருக்கும் பொழுது ஜப்பானியர்கள் கையாண்ட கெய்சன் முறையை பயன்படுத்த வேண்டும். அதாவது அந்த இலக்கை சிறிது சிறிதாக பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சிறிய இலக்குகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் படிப்படியாக நாம் வேகத்தை உருவாக்க முடியும், மேலும் நிலையான முன்னேற்றத்தையும் அடைய முடியும். இவ்வாறாக பெரிய இலக்குகள் இருக்கும் இடத்திற்கு ஒரு ஏணிப்படிகளாக இந்த சிறிய இலக்குகளின் வெற்றி அமையும். சோம்பல் துருவை போல நாளடைவில் மனிதனை அரித்துவிடும். இளமையில் நீ ரோஜா மலர் மீது படுக்க விரும்பினால் முதுமையில் நீ முட்கள் மீதுதான் படுக்க வேண்டியிருக்கும் என்பது ஒரு இங்கிலாந்து பழமொழி. சோம்பலை எதிர்த்து போராட நாம் சுய ஒழுக்கத்தை வளர்த்துக் கொள்வது மிகவும் அவசியம். சோம்பேறித்தனம் நம்மை தோல்விக்கு அழைத்துச் செல்லும் ஒரு ரகசிய வழியாகும். மடிமை குடிமைக்கண் தங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும் என்கிறார் திருவள்ளுவர். ஒருவர் பெருமை மிக்க குடியில் பிறந்தவராயினும் அவரிடம் சோம்பல் குடியேறிவிட்டால் அதுவே அவரை பகைவர்களுக்கு அடிமையாக்கிவிடும் என்கிறார். சலைச்சவன் கூட போனாலும் போகலாம், ஆனா மலைச்சவன் கூட போகக்கூடாதுன்னு கிராமத்துல ஒரு சொல்லடை உண்டு. எனவே சோம்பி திரியாமல் ஊக்கமது கைவிடேல் என்ற ஔவையின் வார்த்தையை பின்பற்றி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வெற்றி பெறுவோம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம கிளாசிக் அமுதன் யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க. பயனுள்ள கல்வி சார்ந்த தகவல்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வரேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.